ஓம் கணபதி மகாகணபதி யாம் உன்வசமானார் போல் என் வசம் வந்து நிற்க சிவசிவா. வணக்கம் ட்ரஸ்மி சகோ விளையாட்டு வீரர்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் புது பேட் பால் வாங்கிட்டீங்களா? வேர்ல்டு கப் வந்துருச்சு. T20 நிறைய ரன் எடுக்கணும், நிறைய விக்கெட் எடுக்கணும். ஸோ எல்லாம் தயாரா இருக்கீங்களா? நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் தயார் பண்ணியிருக்கேன். இந்த 2026ஓட வேர்ல்டு கப்போட ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் இங்கே உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். என்னோட பெஸ்ட் பாசிபிலிட்டி, பெஸ்ட் ப்ரெடிக்ஷனை முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். நான் பதிவு பண்ணுற இந்த நேரத்தில் பாகிஸ்தான் வேர்ல்டு கப் விளையாட போதா விளையாடலையாங்கிற அந்த உறுதிப்பாடு இல்லாத ஒரு நேரத்தில் தான் இந்த பதிவு பண்ணுறேன். கண்டிப்பாக மேட்ச்சில் விளையாடுவாங்கிற ஒரு நம்பிக்கையோட பதிவு பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் 11 மணிக்கு நடக்குது. கொழும்புல நடக்குது. 7/2/2026 பாகிஸ்தான் விசஸ் நெதர்லாந்து. இந்த மேட்ச் பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பா நான் இந்த மேட்ச்ல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எதிர்பார்க்குறேன். எல்லாரும் யூகிக்கிற மாதிரி இந்த மேட்ச் இருக்காதுங்கிற ஃபீல் எனக்கு தருது. அதாவது பாகிஸ்தான் ஈஸியா ஒன் சைடா நெதர்லாந்து ஜெயிச்சிரும் கணிப்பாங்க பொதுவா. அது எனக்கு இந்த மேட்ச்ல சாத்தி கூறா தெரியல. கண்டிப்பா இந்த மேட்ச்ல ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மேட்சை பத்தி இது பண்ணிக்கிறவங்களுக்கு மேட்சோட ஃப்ளோ தெரியும். மீன்வைல் இந்த இந்த வேர்ல்டு கப்ல இருந்து நான் இப்போ வாட்ஸ்அப் குரூப் ஒன்று, சேனல் ஒன்று லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அதில் ஜாயின் ஆகிக்கங்க. மெசேஜ் வரும், மேட்ச் டைமிங் அப்போ லைன் அப்க்கு அப்புறம் பிளேயர்ஸோட இது வரும். சேஞ்சஸ் எதாவது பெருசாக இருக்கு. ஏன்னா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் யார் யார் உள்ள விளையாடுவாங்கன்னு தெரியாது. அதனால் நான் எல்லாத்தையுமே கணிச்சு தான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நான் சொல்கிற பிளேயர் லிஸ்ட்டை வச்சு இருக்கிறவங்க இல்லாதவங்கள நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டோட்டல் பிளேயர்ஸை தான் டிசைட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? இந்த மேட்ச் எப்படி இருக்குங்கிறது நான் சொல்லிட்டேன். நம்ம டீம் பிளேயர்ஸோட இதில் போகலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கீப்பர் ஆப்ஷனில் என்னை பொறுத்த வரைக்கும் எட்வர்ட்ஸ் தான் எனக்கு ப்ரையாரிட்டியாக வராரு. அவர் தான் நெதர்லாந்து கேப்டனும் கூட. அவர் கண்டிப்பாக கேப்டன் விக்கெட் கீப்பர் பிக்கில் அவரை வச்சுக்கலாம். ரெண்டாவது, பாகிஸ்தானோட கீப்பர் எனக்கு சொல்ல வரல. அவர் அடித்தாலும் ஒரு 10-15 அடித்தாலும் பெருசாக அடிக்க மாட்டார்னு தோணுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 10-20 கூட அடிக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கு மேலே ட்ரீம் டீமில் வர அளவுக்கு அவர் யூஸ் இருக்காதுன்னு தோணுது. ரெண்டாவது பேட்ஸ்மேனே அப்படிதான். அதாவது பாகிஸ்தான் சைடில் பாபர் அசாமும் ஒரு விதத்தில் பிக் பண்ணிக்கலாம். நீங்கள் மஸ்ட் பிக்காக கூட வச்சுக்கலாம். இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற பிளேயர்ஸில் அதிகமாக நெதர்லாந்து சைடு தான் வருவாங்க. பாகிஸ்தான் சைடு கம்மியாக தான் இருப்பாங்க. என்னோட ஒப்பீனியன் பிரகாரம், நான் எடுத்த ஒர்க் பிரகாரம் எனக்கு அப்படி வருது. உங்களுக்கு அந்த ஒப்பீனியன்லேருந்து மாறுபட்டு உங்களுக்கு போடணும்னா போட்டுக்கலாம். நான் என்னோட ஒப்பீனியன் நான் தெரியப்படுத்துகிறேன், அவ்வளோதான். ஏன்னா பாகிஸ்தான் பிளேயர்ஸ் நான் சொல்கிற அத்தனை பேருமே வந்து கிட்டத்தட்ட நான் கிரிக்கெட் ஸ்ட்ரென்த் மூலமாக தான் நானே ஒரு சில விஷயத்த சொல்கிறேன். ப்ரெடிக்ஷன் ஸ்ட்ரென்த் மூலமாக எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை. அதில் இருந்தும் நான் அவங்களுக்கு 4 பேர் 5 பேர் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு இதில் சொல்கிறேன். அதன்படி பார்த்தீங்கன்னா, பேட்ஸ்மேனில் பாபர் அசாம், ரெண்டாவதா எஃப்ஜாமான்னு வச்சுக்கலாம். அதெல்லாம் ஆப்ஷன் தான். பாபர் அசாமும் ஒருத்தர் பிக் பண்ணுறீங்கன்னா பாபர் அசாம் பண்ணிக்கோங்க என்னை பொறுத்த வரைக்கும். அதே வந்து நெதர்லாந்தில் எம்.ஓ. டவுட், அவரை பிக் பண்ணிக்கோங்க. இவர் என்னன்னா பிகினிங்ல மட்டும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கிட்ட அவுட் ஆகாம இருந்துட்டாருன்னா நல்லாவே விளையாடிடுவாரு. மெயினா அஃப்ரிதி கிட்ட சிக்காம இருந்தாருன்னா இவர் கண்டிப்பா நல்லா விளையாடிடுவாரு. இன்னொருத்தர் வந்து லைனப்ல வருவாரான்னு தெரியல, ZL கேகட்னு ஒருத்தர். அவர் ஆக்சுவலா வந்தாருன்னா அந்த டீம் ஒரு வேளை இன்னைக்கு நல்ல ஒரு
டஃப் ஃபைட் கொடுக்குதுன்னா அதுக்கு பேட்டிங்ல ஸ்கோர் அடிக்கிறாங்கன்னா அது இவர் ஒரு முக்கிய காரணமா இருக்கலாம். ஒரு லைனப்ல எங்க இறங்குவார் எனக்கு தெரியாது. அதனால நீங்க அதை பாத்துக்கோங்க. இல்லைன்னா இவர் ஃபெயில் ஆகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா என்னை பொறுத்தவரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ்ல தான் அதிக வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம். பேட்ஸ்மேன் இவ்வளவு தான். அடுத்து ஆல்ரவுண்டர். ஆல்ரவுண்டர்ல பாகிஸ்தான் சைடு எஸ் ஐயூப் போட்டுக்கோங்க. அவருக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. கேப்டன் கேப்டன் ஆப்ஷன் கூட வைக்கலாம். ஆனா 2 இன்னிங்ஸ்லயுமே அவர் யூஸ் பண்ணாங்கன்னா ஏதோ ஒரு இன்னிங்ஸ் சிறப்பு பண்ணி கொடுப்பாரு. அப்புறம் சப்போர்ட்டிவான இடத்துல தான் ஏ சல்மானும் எஃப் அஸ்ரஃபையும் நான் சொல்றேன். இம்பார்ட்டண்டா சொல்ல சப்போர்ட்டா சொல்றேன். அதே சமயம் நெதர்லாண்டோட ஆல்ரவுண்டர்ல சி அக்கர்மன் அவரும், ஆர் வேண்டர் மெர்வின் அவரும், பிடி லீட் அவரும், எஸ் லூசிஃபர், எல் வேன் பிக் இவங்க எல்லாருக்குமே கிட்டத்தட்ட என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. இதுல சி அக்கர்மேனை மஸ்ட் பிக்க ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. ஆர் வேண்டர் மெர்வினையும் வச்சுக்கோங்க, மஸ்ட் பிக்ல வச்சுக்கோங்க. பிடி லிண்ட் என்னன்னா ஒரு இன்னிங்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணலாம். அது பேட்டிங்ல இப்ப டக் அவுட் ஆனா ஒரு பவுலிங் நல்லா பண்ணலாம். இல்ல பவுலிங்ல ரன் நிறைய கொடுத்தானா கண்டிப்பா பேட்டிங்ல செமையா ஆடுவார். ஸோ இவர் 2 இன்னிங்ஸ் ஏதோ ஒரு இன்னிங்ஸ்ல அவர் நல்லா யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. ஸோ இந்த ஆல்ரவுண்ட்ல 3 பேர் கிட்டத்தட்ட முக்கியமா வராங்க. சி அக்கர்மேன், ஆர் வேண்டர் மெர்வின், பி லிட்டே அவரு. பவுலர்ஸ்ல பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ண போறது 2 பேர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். தேர்ட் ஆப்ஷனா ஒருத்தர் இருக்காரு. ஆனா 2 பேர் எஸ் மிர்சாங்கிறவர் மேட்ச் எடுப்பாங்களான்னு தெரியாது. அவர் எடுத்தாங்கன்னா அவரை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது எஸ் அஃப்ரிதி, அவர் ஒருத்தர். பாகிஸ்தான் ஜெயிக்குதுன்னா இவங்க 2 பேர் காரணமா இருப்பாங்க கண்டிப்பா. இன்னொன்னு ஆப்ஷன் சொல்லலாம்னா என்சாவை சொல்லலாம். ஒரு விக்கெட் எடுக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ல, இல்ல 2 விக்கெட் எடுக்கலாங்கிற ஆப்ஷன்ல, இல்ல எடுக்காமையும் போகலாம். அந்த கேட்டகரியும் இருக்கு. அதே பவுலர் ஆப்ஷன் நெதர்லாந்துல பாத்தீங்கன்னா பி வேன் மிக்கர்மேன், அதே மாதிரி எஃப் கிளாஷன். இவங்க 2 பேர்த்துல யார் வருவான்னு தெரியாது. இவங்க 2 பேர் நெதர்லாந்து ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான பர்சனா இருக்கலாம். அதே மாதிரி தோக்கறதுக்கான பர்சனாவும் இருக்கலாம். ஏன்னா அதுலயும் முக்கியமா எஃப் கிளாஸ்னு அவர் வச்சு அந்த மேட்ச் அவங்க டீமுக்கான வெற்றி அவரை வச்சு இருக்குது. ஒரு 4 ஓவர்ல 60 ரன் கொடுத்தாலும் ஆச்சரியப்பா இருக்குல்ல. அதே சமயம் ஒரு 5 விக்கெட் எடுத்தாலும் ஆச்சரியப்பா இருக்குல்ல. வேன் விக்ரமேனும் நீங்க அதே லிஸ்ட்ல வச்சுக்கலாம். அதுபோக பவுலர்ஸ் அவங்களுக்கு நல்லா இருக்கான கெலின் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ஏடட்னு ஒருத்தர் இருக்காரு. இவங்களுக்குமே நல்லா தான் இருக்கு. அவங்களையுமே யூஸ் பண்ணலாம். இதை பிளேயர்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்சோட என்னோட லிஸ்ட். இல்ல கேப்டன் ஆப்ஷன் சொன்னா மோஸ்ட்லி எல்லாரும் பாகிஸ்தான் சைடு தான் செலக்ட் பண்ணுவாங்க. என்னோட ஒப்பீனியன் என்னன்னா நீங்க நெதர்லாந்து சைட்ல ஏதோ ஒரு கேப்டனோ இல்ல வைஸ் கேப்டனோ யாரோ ஒருத்தரையாவது சூஸ் பண்ணிக்கோங்க. பாகிஸ்தான் சைட்ல நான் ஒருத்தர் எஸ் ஐ வேணா ஒரு ஆப்ஷன் நான் சொல்லுவேன். 2ஆவதா சொன்னா எஸ் மிர்சா சொல்லலாம். அவ்வளவுதான். இவங்களே நான் பாகிஸ்தான் சைட்ல 2 சொல்லணும்னு தான் சொல்றேன். அப்படிதான் என்னை பொறுத்த வரைக்கும். அதே நெதர்லாந்து சைடு சி அக்கர்மேனை சொல்லுவேன் கேப்டன் ஆப்ஷனுக்கு. ரிஸ்கி கேப்டன் ஆப்ஷன்ல எஃப் கிளாஸ்னும் பி வேன் மீக்கர்மேன் இருப்பாங்க. ரிஸ்கி தான். அது உங்களோட வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆர் வேண்டர் மெர்வின் இவரும் ட்விஸ்டா பண்ணா இவரும் கேப்டனுக்குள்ள வரலாம் அவங்க டீமுக்குள்ள. இதான் விளையாட்டு வீரர்களே, நம்ம டஸ்மி சகாவோட ட்ரீம் 11 டீம் பிளேயர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மேட்சும் முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுப்பேன். நம்ம சேனலை முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மெயின் விஷயம் உங்களுக்கு இந்த டெலிகிராம் வாட்ஸ்அப்ல எல்லாம் சர்ப்ரைஸான பல திங்ஸஸ் இருக்குது மேட்ச்ல. நீங்க அப்போ அது நான் உடனே ஓப்பனிங்லேயே எல்லாம் கொடுக்க மாட்டேன். எல்லாத்துக்கிட்டும் ஒரு ரெக்வஸ்ட், எல்லாருமே இந்த ஃபீல்டு இருக்கீங்க. எவ்வளவு என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகப்படுத்துறீங்க, வியூஸ் அதிகப்படுத்துறீங்களோ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுன்னா பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு டெலிகிராம்ல வாட்ஸ்அப்லயும் வரும் மேட்ச்ல. நீங்க இப்போ அது மற்றவங்க மாதிரி இருக்காது. நம்மளது உங்களுக்கு ரொம்ப நல்லதாவே வரும். நீங்க அதை அனுபவ ரீதியா உள்ள இருக்கும்போது புரிஞ்சுக்குவீங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகப்படுத்துங்க, ஷேர் பண்றதை அதிகப்படுத்துங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் இது கேட்டுதான் ஆகணும். உங்க சப்போர்ட் இல்லாம நான் டெவலப் ஆக முடியாது.
தேங்க்யூ வீரர்களே.